ஒருமுறை சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பார்வதி கேட்டார், ஐயனே, கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் என சொல்கிறார்கள். ஆனால் குளிக்கும் அனைவரும் மோட்சத்துக்கு வந்தால் மோட்சம் தாங்காதே, அது ஏன் அப்படி நடக்கவில்லை என கேட்டார். அதற்கு சிவன் சொன்னார், அது ஏன் எனும் காரணத்தை விளக்குகிறேன், என்னோடு வா. ஆனால் இப்படியே வராதே, இருவரும் வயதான பெரியவர்களாக போவோம் என அழைத்து சென்றார். கங்கை கரையினை அடைந்த சிவன், நான் இப்போது கங்கையில் விழுந்து விடுவேன், நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு. ஆனால் இதுவரை பாவமே செய்யாதவர்கள் மட்டுமே வந்து காப்பாற்றுங்கள் என கூற சொல்லிவிட்டு ஆற்றில் விழுந்ததைப் போல நடித்தார். உடனே பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தார். அழைத்தவுடன் ஓடி வந்தவர்களிடம், பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்கள் என தேவி கூறினார். உடனே ஓடி வந்தவர்கள் அனைவரும் பின் வாங்கினார்கள். அனைவரும் செய்வது அறியாது சிலையாக நின்றார்கள்.